Me when I say that I'll truly miss you. Oh yeah. நேரம் வந்தா விடியோ நீதான் என்றானே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க 3D டைப் நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கர் உங்களுக்கு பிடிச்சவங்களை பிக்கை ஆட் பண்ணி இப்படி மாதிரி ஷார்ட் அண்ட் வந்து உங்களோட பிக்கை ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த முடிஞ்ச டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ண பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய பயோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஃபாலோ பண்ணால் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பண்ண வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்துக்கான லிங்க் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். இமேஜ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இமேஜ் ஷோ ஆகாமல் நான் வந்து செட் பண்ணிட்டுருப்பேன். நீங்கள் தான் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் பிக் ஃபைனலாக பார்த்தா இந்த ரிசல்ட் வந்து இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் எடிட் பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தா க்ரீன் ப்ளஸ் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் பண்ணால் சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் பார்த்தா 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட்டு டாப்பில் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் வந்து மாதிரி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சுன்னா பிக்குக்கான ரேஷியோ வந்து 4:5 ரேஷியோ இருந்துச்சுன்னா இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு வந்து சைடில் மாதிரி பிளாக் வந்து இருக்கும். இப்போ இந்த பிளாக் இருந்துச்சுன்னா இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்க 3 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு 5th ஒன்றா இருக்க ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே பார்த்தா செட்டிங் பண்ணி ஏர் பண்ண பட்டன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ண சொல்ல கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து இமேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு ரிசல்ட் இருந்து கொடுக்கும். இப்போ நம்ம சேவ் ஆப்ஷன் பண்ணி பிக் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி சேவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 8 குரூப் லேயருக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 8 குரூப் லேயரில் நான் சொல்கிற ஒரே ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு குரூப் லேயர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல உள்ளே பார்த்தா இமேஜுக்கான ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தா சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா நம்பர் போட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார்ட் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூட்டு போய்டும். மேலே பார்த்தா இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து இருந்துட்டு கொடுத்துட்டு மேலே பார்த்தா வந்து ஏற மாதிரி ஆப்ஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். செகண்டாக வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிராப் பண்ண பிக்கை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் டாப் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல பிக் இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். பக்கம் வந்து பிக் எல்லாமே ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இதில் வந்து எங்கன்னா கட் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கட் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து பிக் இது மாதிரி கட் ஆகிற இடத்துல வந்து என்ன பண்ண போனால் இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. கட் ஆச்சுன்னா மட்டும் இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா செட்டிங் பார்த்து லேயர் பண்ண பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. இந்த லேயர் காய் பார்த்து ஒரு ஸ்கொயர் மாதிரி அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா செட்டிங் லேயர் பண்ண பட்டனுங்க வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ்ன்ற ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.